தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக தீவிரமடையும். கடுமையான சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது மிக தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேரளாவில் பொறுத்தவரை இன்று முதல் படிப்படியாக முதல் மிக கனமழை அதிகரிக்க தொடங்கும். நாளை மறுநாள்ல தென்மேற்கு பருவமழை கேரளாவினுடைய ஒட்டுமொத்த கடலோரங்களிலும் மிக தீவிரமாக பதிவாக போகுது. அந்த பகுதிகளில் முதல் மிக கனமழையும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இனி வரும் நாட்கள்ல இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய மறக்காம அந்த லைக் பட்டனை கொஞ்சம் எல்லாருமே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வரப்போகிற நாட்கள் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை தமிழகத்துல அதிகரிக்க போகுது. வெயிலுடைய தாக்கம் எல்லாம் இந்த ஜூன் 7-8 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நமக்கு படிப்படியாக இயல்பு நிலை சற்று திரும்ப ஆரம்பிச்சிடும். அதனால வெயிலுடைய தாக்கத்தை குறித்து நம்ம அச்சப்பட தேவையில்லை. இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு கணிசமாக இயல்பை ஒட்டிய ஒரு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாக போகுது. சரி, இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்க போகுது? நேற்றைய தினங்கள்ல பார்த்தோம், ஏற்கனவே மாலை இரவு நேரங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையானது தீவிரம் அடைந்தது. தொடர்ந்து இன்றைக்கும் பல்வேறு மாவட்டங்கள்ல வெளுத்து வாங்கும். தென்மேற்கு பருவமழை நாளை முதல் கேரளாவில் மிக தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம சொன்ன மாதிரி மிக கனமழை எச்சரிக்கை கேரளா முழுவதுமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகும். தென்மேற்கு பருவமழை நாளை முதல் கேரளா மற்றும் கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் அதிகரிக்க ஆரம்பித்து பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான தமிழக பகுதிகளிலும் அதேமாதிரி உள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கிறது. தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் இனி வரும் நாட்களில் மாலை இரவு நேரங்களில் தினந்தோறும் கனமழை எதிர்பார்க்கலாம். 3 நாட்களுக்கு ஒரு முறை இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படிலாம் மழை கிடையாது. தினந்தோறும் கனமழை பொறுத்தவரை இனி நாளுக்கு நாள் அதிகரிக்கும். மாலை நேரங்களிலும் மழை இருக்கும், இரவு மற்றும் நள்ளிரவிலும் மழை இருக்கு. அதே மாதிரி கடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் இனிமே நம்ம பரவலாக மழை பொழிவை எதிர்பார்க்க போறோம். அதனால இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை, எந்த தேதிகள்ல நமக்கு வட தமிழக கடலோர மாவட்டத்துல மழை வர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெற்கு கேரளா கடலோர பகுதிகளுக்கு, குறிப்பாக தெற்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி காரணமாகவே பரவலாக மழை பொழிவும் நமக்கு தீவிரமாக ஆரம்பிக்கும். குறிப்பாக தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. கேரளாவிலுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 முதல் 5 நாட்களுக்கு அங்கே கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் உறுதியான கனமழையானது நிச்சயமாக பதிவாகும். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா, அவலாஞ்சி, கோத்தகிரி, குன்னூர் உள்ளிட்ட பெரும்பாலான நீலகிரி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய தொடங்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, சோலையாறு, சிங்கோனா இது போன்ற இடங்களிலும் அதே மாதிரி கோயம்புத்தூர் நகர பகுதிகளிலும் பரவலாக விட்டு கனமழை வாய்ப்புகள் மாலை நேரங்கள் அல்லது இரவுல தொடர்ந்து எதிர்பாருங்க. தேனி மாவட்டத்துல சில நேரங்கள்ல நமக்கு வானம் மேகமூட்டமா இருந்தாலும் கண்டிப்பாக இரவு நேரங்களிலும் கனமழை பொறுத்தவரை தேனி மற்றும் திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். ஏன்னா நம்ம நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் வடகிழக்கு பருவமழையை விட இந்த தென்மேற்கு பருவமழையில தான் எப்பொழுதுமே நமக்கு அதிகமாக கிடைக்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வருஷமும் இயல்பை ஒட்டின மழை பொழிவு கண்டிப்பா இருக்கும். தினந்தோறும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சியிலையும் உள் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல், பழனி, ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட அந்த மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதிகள் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற இடங்களில் வலுவான கனமழை பதிவாகும். மற்ற இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் குறிப்பா புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட இடங்கள், மார்த்தாண்டம், நாகர்கோயில் உள்ளிட்ட இடங்களிலும் கன்னியாகுமரியில் பெரும்பாலான இடங்களில் இரவு நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பாக விட்டு கனமழையாக பதிவாக கூடும். ஒரு குறுகிய நேர மழையாக இருந்தாலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவாக எதிர்பாருங்க. அடுத்ததாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும். ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி, இளம்பிள்ளை, ஆத்தூர், தலைவாசல் உள்ளிட்ட சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தருமபுரி மாவட்டங்கள் ஒகேனக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பாபிரெட்டிப்பட்டி, அதே மாதிரி பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் விட்டு கனமழை வெளுத்து வாங்கும். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர், கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, அதே மாதிரி செங்கம், போலூர்,
சேத்பட்டு, ஆரணி உள்ளிட்ட பெரும்பாலான திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பரவலாக சில சமயங்களில் இரவு நேர கனமழை வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம். வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை, குடியாத்தம், காட்பாடி, அதே மாதிரி வேலூருடைய நகர பகுதிகள் பல்வேறு இடங்களில் வெயில் தாக்கம் ஒரு பக்கம் வேலூரில் அதிகமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் சில சமயங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற இடங்களிலும் பரவலாக எதிர்பார்க்க முடியும். இப்போ நமக்கு மழை மட்டும் கிடையாதுங்க, அதோட சேர்த்து நமக்கு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக நம்ம எதிர்பார்க்கலாம். சூறாவளி காற்றும் வீசக்கூடும். அதே மாதிரி மழைக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கு. காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து உள் மாவட்டங்கள் எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்கிறதோ அந்த இடத்துல காற்றும் பலமாக வீசும். அதோட சேர்ந்து மழை வாய்ப்புகளும் மிக அதிகமா இருக்கு. சாதாரணமான காற்று கிடையாது, 50 கிலோமீட்டர் வேகம் தரை காற்று பலமாக வீசும். மின் தடைகள் ஏற்படலாம். அந்த அளவுக்கு சூறாவளி காற்று கண்டிப்பாக இருக்கக்கூடும். அதனால விவசாயிகள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஈரோடு, திருப்பூர், சேலம் மாவட்ட விவசாயிகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகளும் தொடர்ந்து கவனமாக இருங்க. காற்றுடைய வேகம் இனிமே வரும் நாட்கள்ல பலத்த காற்று மாலை இரவு நேரங்களில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதோட சேர்த்து மழை பொழிவும் பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு சேர்வலாறு அணை 6 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு. அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு 6 சென்டிமீட்டர். அடுத்து விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 6 சென்டிமீட்டர். மாஞ்சோலை 5 சென்டிமீட்டர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர் 3 சென்டிமீட்டர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை 3 சென்டிமீட்டர். அடுத்து வாலாஜா பகுதிகள் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு. பொன்னை அணை பகுதிகள் 3 சென்டிமீட்டர் மழையும், ஆற்காடு பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை, தேனி மாவட்டம் வீரபாண்டி 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. தேவாலா 2 சென்டிமீட்டர், சிங்கோனாவில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு, பாலக்கோடுல 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு, கோயம்புத்தூரில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு, காஞ்சிபுரத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கணிசமாக மழை பொழிவுகள் பதிவானது. கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் அதே மாதிரி பாலக்கோடு, தருமபுரி போன்ற இடங்கள் பல பகுதிகள், சிங்கோனா, கோயம்புத்தூர் பகுதிகளிலும் 1 சென்டிமீட்டர் மழை வாய்ப்புகள் அவ்வப்போது தொடர்ந்து தீவிரமாக பதிவாகிறது பார்க்கிறோம். பாருங்க, இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மழை அளவு போடும்போது எந்தெந்த பகுதிகளில் எந்த மாவட்டங்களில் மழை வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கங்கள் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அதே மாதிரி கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 40.5 டிகிரி செல்சியஸாக நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாயிருக்கு. இனி வரக்கூடிய நாட்களிலும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்களிலும் பரவலாக நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரித்திருக்கும். ஜூன் 8 அல்லது 9 தேதிகளிலிருந்து படிப்படியாக வெயிலின் தீவிரம் சற்று கணிசமாக குறைந்து ஒரு இயல்பான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகை இது போன்ற பகுதிகளில் மழை எப்போதாங்க வரப்போகுது அப்படின்னா நாளை முதல் படிப்படியாக கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க தொடங்கிறோம். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இன்று சில இடங்களில் மிதமான மழையும் நாளை முதல் படிப்படியாக மிதமானது முதல் கனமழையுமாக ஒரு குறுகிய நேர மழை பொழிவாக அதிகரிக்க தொடங்கும். நண்பர்களே, மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.